ஜூன் மாதம் 15ஆம் திகதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுடைய பணிப்பாளர் இன்று ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு. ජුනි මස 30 වන දිනට පෙර තමගේ වාර්ෂික වත්කම් හා බැරකම් ප්‍රකාශ ඉදිරිපත් කළ යුතුයි. இந்த மாதம், அதாவது இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முதல்ல எங்கள்கிட்ட என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்தணும். இது ஒரு சட்டமாகவே இருக்கு. இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இப்பொழுது. இந்த சட்டத்தின் மூலமாக இந்த சொத்துக்கள் விவரங்களை தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்த தவறினால், இது 30ஆம் தேதி தான் கடைசி தேதி. இதுக்கு பிறகு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது மட்டுமில்ல, நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவிலான தண்டப்பணங்களுக்கு கூட அறவிட நேரிடலாம் அப்படின்ற மாதிரி இன்றைய நாள்ல அவருடைய தகவல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. එසේ ජුනිතියට පෙර එම වත්කම් හා බැරකම් ප්‍රකාශ ඉදිරිපත් කිරීමට නොහැකි වූහොත් අනිවාර්යයෙන්ම ඔබ දඩ මුදලකට යටත් වෙනවා. සමහර වෙලාවට ඔබට දරාගත නොහැකි තරම් වන දඩ මුදලක් විය හැකියි. එය තමයි யார் யாரெல்லாம் இந்த சொத்து விவரங்களை வழங்கணும்னு சொன்னா, அரச துறையில வேலை செய்யறவங்க, அரச அதிகாரிகள், அரச திணைக்களங்கள்ல இருக்கிறவங்க, அதோட பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க, பதிவு செய்யப்பட்ட ஊடக நிறுவனங்கள்ல இருக்கிற ஊடகவாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடக நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர்கள், இன்னும் நிறைய தொழிற்சங்கங்கள்ல இருக்கிறவங்க, தொழிற்சங்க அதிகாரிகள் என்று ஏராளமானவங்க இருக்காங்க. இதுல நான் சொன்னது ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான். ஆனா நாங்களும் கட்டணுமா, இப்ப நீங்க வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க, நீங்களும் இந்த சொத்து விவரங்களை கொடுக்கணுமான்னு சொல்லி சந்தேகம் இருக்கும். அப்படி இருந்தா நீங்க எந்தெந்த நிறுவனங்கள்ல வேலை செய்றீங்களோ, அல்லது நீங்க எந்த நிறுவனங்களோட வேலை செஞ்சிருக்கீங்களோ, நீங்க அந்தந்த பிரதேசங்கள் இருக்கணும், அந்தந்த இடங்கள் இருக்கிற அதிகாரிகளை நீங்க கேட்டு தெரிந்து கொண்டு இது தொடர்பாக அவங்க விளக்கம் அளிப்பாங்க. நீங்க வழங்கணுமா இல்லையான்றதை நீங்க இப்ப தகவல்களா பெற்றுக்கொள்ளலாம். இந்த முறை உங்களோட வீட்டு பத்திரங்களையோ அல்லது உங்கள்ட்ட இருக்கிற ஏதாவது அதை ஸ்கேன் பண்ணியோ அல்லது காப்பி பண்ணியோ கொண்டு கொடுக்கறது இல்லை. இந்த முறை மின்னணு மூலமாக டிஜிட்டல் முறையில தான் இந்த சொத்து விவரங்கள் வழங்கப்படணும். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுடைய சட்டத்தின் அடிப்படையில இந்த விஷயங்கள் எல்லாமே அரசியல்வாதிகள் மட்டுமில்ல, தொழிலதிபர்கள் மட்டுமில்ல, சாதாரணமான மக்களும் இப்ப வேலை செய்யறவங்களும் அரசு துறையில் இருக்கவங்களும் தங்களுடைய சொத்துக்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது சட்டமாக இருக்கிறது. எனவே இது இப்ப அமுல்ல இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பக்கமாக விடுத்திருக்காங்க. எனவே இந்த விஷயம் ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. மறக்காதீங்க, கடைசி தேதி இந்த மாதம் 30ஆம் தேதி. கண்டியில ஒரு புதிய நடைமுறை ஒன்றை அமுலுக்குள்ள கொண்டு வர போறாங்க. என்னதான் பாதைகள்ல வெள்ளக்கோடு இருக்கு, பாதசாரிகள் கடக்கிறதுக்கான அத்தனை இடங்களும் இருக்கு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரணமான இடங்கள்ல வாகனங்கள் போகின்ற அந்த பாதைகள்ல பாதசாரிகள் கடக்கிறாங்க. இதனால நிறைய விபத்துக்கள் ஏற்படுது, உயிரிழப்புகள் ஏற்படுது, வாகன விபத்துக்கள் ஏற்படுது, வாகன நெரிசல் ஏற்படுது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் கண்டி நகரத்துல இருக்கிறதால ஒரு புதிய நடைமுறையை அமுல்படுத்துறாங்க. இதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. கண்டியில கோடிக்கணக்கில் செலவழிச்சு சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதனால மக்கள் அதனால ஈஸியா போகலாம், வாகனங்கள் நிற்கும் வரைக்கும் பார்த்திருக்க தேவையில்லை, அதுக்காகவே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பாதைகளை, சுரங்க பாதைகளை யாரும் பயன்படுத்துறது இல்லையா. இதனால இந்த கண்ட மாதிரி பாய்கிறது. இந்த மாதிரி அவங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய, சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க கண்டி நகரத்துல. இந்த இடங்கள் எல்லாம் போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு மஞ்சக்கோடு அல்லது வெள்ளக்கோடால போகாதவங்க சாதாரணமான பாதையால பயணித்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு வழக்கு இருக்கு, தண்டப்பணம் இருக்கு. ஒரு வாகனத்துல போய் என்னென்னலாம் நம்ம விதிமுறைகள் செய்வோம், அந்த மாதிரி ஒரு தண்டனை கூட கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது இந்த திட்டம். எனவே இது கண்டி நகரத்துல பார்க்கப்பட்ட பலதரப்பட்ட இந்த பாதை விதிமீறல்களுக்கு அமையத்தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டியில மட்டும் இல்ல, கட்டாயம் எல்லா இடங்களையும் கொண்டு வர வேண்டியதுதான். ஆனா இப்ப கண்டியில தான் இதை அமுல்படுத்த போறாங்க. மிக விரைவில் இந்த விஷயம் நடைமுறைக்கு வரப்போது. இன்று நாளிலையும் பல இடங்கள்ல கண்டி நகரங்கள்ல இது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப ஒவ்வொரு சுரங்க பாதைகளுக்கிட்டையும் போலீஸ் குழுக்கள் அமைக்க போறாங்க. ஒவ்வொரு பாதைகள், அந்த மக்கள் அதிகமா பயணம் செய்யற, அதாவது வெள்ளக்கோடு இல்லாத இடங்கள்ல போவாங்க தானே, அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இப்ப போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கண்டியில இருக்கவங்க அவதானம். இன்னும் ஒரு நடைமுறை அமுலுக்குள்ள வருகிறது. உங்கள் வீடுகள்ல இருந்து போற கழிவுநீர்கள் இருக்க, நீங்க பயன்படுத்துற கழிவுநீர்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல பார்த்தா சாதாரணமான பொதுவான வாய்க்காலுக்குள்ள ஒரு பைப்பை விட்டு அந்த தண்ணி அங்க விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான வீடுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க. இதனால இப்ப பெரிய அளவான தொற்று நோய்கள் பரவ ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையில சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. 4 வகையான தொற்று நோய்கள் ஒரே நேரத்தில் இப்பொழுது பரவுகிறது. இது குழந்தைகள், பாடசாலை மாணவர்களிடையே தான் அதிகமாக பரவுது. எனவே இது மூலம் அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சர் 2 நாள்ல ஒரு அறிவித்தல் விடுத்திருக்காரு. டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்திருப்பதால இதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள்ல இறங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியிட்டிருக்காரு. 14 மாவட்டங்கள்ல அதிகளவான டெங்கு பரவல்கள் ஏற்பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது விரைவாக நடந்து வருது. எனவே உங்களுடைய வீடுகளில் இருந்து போற கழிவு நீர்களை நீங்க வாய்க்கால்களுக்குள்ள விட்டுருந்தீங்களா இருந்தா
அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க. அதுக்கு மாற்று வழி என்னென்ன செய்ய முடியுமோ இப்பவே செய்ய ஆரம்பிங்க. ரத்தினபுரியில போக்குவரத்து பேருந்துகளை செலுத்துகின்ற சாரதிகள் பரிசோதனை செய்யப்பட்டிருக்காங்க. போதைப் பொருள் பாவனை பரிசோதனை. இதுல 96 பேர் பரிசோதனை செய்யப்பட்டதுல 8 பேர் போதைப் பொருள் பாவனை செய்திருக்காங்க என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. எல்லா மாவட்டங்கள்லையும் இப்பொழுது போதைப் பொருள் தொடர்பான பரிசோதனைகள் நடக்குது. ஒருத்தர் போதைப் பொருள் பாவனை செய்திருக்காரு அப்படின்னு சொன்னா எத்தனை நாளைக்குள்ள அவர் போதைப் பொருள் பாவனை செஞ்சா பாசிட்டிவ் ஆகும்னு சொன்னா ஒரு 4 நாளைக்குள்ள அவர் பாவனை செய்திருந்தால் பாசிட்டிவ்னு சொல்றாங்க. அதுக்கு முதல்ல பாவனை செய்திருந்தால் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. 4 அதாவது பரிசோதனை நடக்கின்ற நாள்ல இருந்து 4 நாளைக்கு முதல்ல பாவிச்சாலும் அவர் பாசிட்டிவாக அவர் போதைப் பொருள் பாவனை செய்திருக்கார் என்பது உறுதிப்படுத்தப்படலாம். 108 நாட்களுக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான தகவலை ஈரானும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட ஒத்துழைத்தது போன்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. 14 அம்ச கோரிக்கைகளுக்கு 2 நாடுகளும் இணக்கம் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா வைத்த பல நிபந்தனைகளுக்கு ஈரானும், ஈரான் வைத்த பல நிபந்தனைகளுக்கு அமெரிக்காவும் ஒத்துழைத்திருக்காங்க. இதுல ஈரான் மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை வச்சிருக்காங்க. இந்த போர் நிறுத்தம் என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் மட்டுமல்ல, லெபனான் மீதும் தாக்குதல் நடத்தப்படக்கூடாது என்பதை கட்டாயமான ஒரு நிபந்தனையாக வச்சிருக்காங்க. காரணம், ஈரான் லெபனானோடு இருப்பது, லெபனான் ஈரானோடு இருப்பது என்ற காரணத்துக்காக இஸ்ரேல் தொடர்ந்தும் லெபனான் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதலை நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஈரானுடைய மிகப்பெரிய கோரிக்கை. கிட்டத்தட்ட இதுவும் ஓரளவுக்கு சரி என்ற அளவுக்கு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. 22 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சொத்துக்களை அமெரிக்கா முடக்கி வச்சிருக்காங்க. இது விடுவிக்கப்பட வேண்டும். ஈரானுடைய கடற்படை தடைகள் பெரிய அளவான பாதிப்பை ஈரானுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. கப்பல்கள் செல்வது தடைப்பட்டிருக்கிறது. இந்த அமெரிக்க கடற்படை தடையை உடனடியாக நீக்கணும். அதனால இது ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கதா, இதையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் இந்த கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அணு ஆயுதம் தொடர்பான கோரிக்கைக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, வரப்போற 60 நாட்களுக்குள்ள இது தொடர்பான உடன்படிக்கைக்கு நாங்க வருவோம்னு சொல்றாங்க. அதற்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட இப்பொழுது சரி என்ற அளவுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனாலும் கூட சில நிபந்தனைகள் முரண்பாடாக இன்னும் இருந்தாலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை இது தொடர்பான ஒப்பந்தம் கைத்தாத்திட போகிறது என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹோர்முஸ் கால்வாய் விடுவிக்கப்பட வேண்டும், கப்பல்கள் எதுக்குமே கட்டணம் இல்லாமல் முதல் இருந்த போலவே இருக்கணும், அதற்கும் ஈரான் சரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரே நேரத்துல நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2 பக்கமும் சரியான தகவல்களை ஒரே நேரத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த கையெழுத்து நடக்கும் என்பது 2 நாடுகளும் வெளியிட்டிருக்காங்க. எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா பக்கமாக சொல்லிக் கொண்டு வர பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போன மாதிரியும் இருக்கு. ஈரானும் சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போன மாதிரி தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை கடையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது. ஏன்னா நிறைய தரம் இந்த மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி சர்வதேச ரீதியில் இன்று பார்க்கப்பட்டது. UK லண்டன் சமூக வலைத்தளங்களை 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. உடனடியாக அல்ல, வருகின்ற வருஷம் இது அமுல்படுத்தப்படும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிந்துரைகள் செய்யப்பட்டு ஆய்வுகள் செய்யப்பட்டு இது இப்பொழுது இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. பல நாடுகள் சமூக வலைத்தளங்களை 16 வயதுக்குட்பட்டவங்க பயன்படுத்துவதை தடை செய்து வராங்க. கடந்த வருஷம் ஆஸ்திரேலியா செஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நாடுகள் செய்து கொண்டு வராங்க. UK இதுல நிறைய யோசிச்சாங்க, நிறைய கருத்து கணிப்புகள் எடுத்தாங்க, நிறைய விஷயங்கள்ல ஆராய்ந்து சரியான இடத்துல இப்பொழுது முடிவெடுத்திருக்காங்க. எனவே இதை நிறைய நாடுகள் இப்பொழுது பின்பற்ற தயாராகி வராங்க. இந்தியாவுடைய சில மாநிலங்கள்ல கூட சமூக வலைதளங்களை தடை செய்வதற்கான சில ஏற்பாடுகள் நடந்திருக்கு. அது இப்ப கிட்டத்தட்ட இறுதி முடிவையும் இறுதி கட்டத்தையும் நெருங்கி இருக்கிறது. இலங்கையும் இது உருவாக சில முடிவுகளை எடுப்பாங்க வருங்காலத்தில் என்ற நாட்கள்ன்றதை விட வருங்காலத்தில் எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. சர்வதேச நாடுகளுடைய அந்த அடிப்படையில இலங்கையும் இது தொடர்பாக யோசிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சு பக்கமாக பேசியிருக்காங்க, அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. எனவே இலங்கையும் இது தொடர்பான முடிவுகளை எடுப்பாங்க. எனவே இந்த விஷயம் தான் 2 நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.